ஹாய்ங்க, போகலாமா? எப்போதுமே மவுண்டெயின்ஸ், பீச்சஸ், பார்ட்டிஸ் இதுக்கு மட்டும் போகணுன்னு அவசியம் இல்லையே. ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒன்று பண்ணலான்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அது. இட் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுதான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த லேப் ஆஃப் கேங்கஸ். எஸ்ங்க, நான் போகக்கூடிய இடம் தான் காஷி. டுடே வாங்க காஷி பார்க்கலாம். சென்னை டு காஷி நான் ஃப்ளைட்டில் தாங்க வந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்டே. 2.5 ஹவர்ஸில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போனோம். ஒன்ஸ் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து காட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான். காட்னா என்னென்னு பார்த்தீங்களா, அது என்னென்னா படித்துறை. மொத்தம் காசியில் 128 படித்துறை இருக்குது. இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படித்துறையிலையும் மியூசிக், அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, நிறைய அகோரிகள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நான் கிளம்பி சரி காஷி விஸ்வநாதரை பார்த்துடலான்னு போகிற வழியில் லஸ்ஸி கடையை பார்த்துட்டேங்க. எனக்கு ரொம்ப கிரேவிங் தோணிடுச்சு. சரி ஒரு லஸ்ஸியை போட்டுட்டு நம்ம காஷி விஸ்வநாதரை பார்க்கலான்னு லஸ்ஸி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் போடு பயங்கர மில்கியாக க்ரீமியாக இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து டுவர்ட்ஸ் காஷி விஸ்வநாதரை பார்க்க கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் நான் போனது ஏதோ தசரா டைம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. காஷியில் நிறைய மர்மங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு காட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அந்த கதைகளை நீங்கள் படிக்கணுன்னா 365 நாளும் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் அங்கே போய் வாழ்ந்தால் மட்டும்தான் காஷியோட உண்மையான ஒரு ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இது எல்லாமே வந்துட்டு லேன் மாதிரி தாங்க இருக்குங்க. தட் இஸ் அ நேரோ லேன். டுவர்ட்ஸ் காஷி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் காஷி விஸ்வநாதர் டெம்பிள். நாங்கள் வந்துட்டு அப்படியே சொம்பில் தண்ணி எடுக்க போயிட்டுருக்கோம் கங்காலேருந்து காஷி விஸ்வநாதருக்கு. இது எங்கே லொக்கேட்டடாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா. அங்கே தான் 24/7 உங்களுக்கு 365 days பிணங்கள் எரிக்கப்படும். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம காஷி விஸ்வநாதருக்கு தண்ணியே எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஊர்லெலாம் வேறு மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஆமாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெத். நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் கடவுள் எங்கே இருக்காருன்னு. எங்கேயுமே இல்லைங்க. தட் இஸ் நேச்சர் இஸ் ஆர் காட். ஸோ கங்காலையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆர்த்தி காஷி விஸ்வநாதருக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க கங்கையை எடுக்கிறாங்க. ஸோ we have to respect our planet, our earth. That is our true God. நான் போன டைம் பார்த்தீங்கன்னா தசரா, அதாவது தசராவோட லாஸ்ட் டே. டோட்டலாக தசரா நார்த்தில் 12 days கொண்டாடுவாங்க. 12 days பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் லாஸ்ட்டு கடைசியாக எடுத்து படம் செல்லும் தருணம் தான் நீங்கள் பார்க்குறது. நல்ல பயங்கரமாக பாட்டு, டான்ஸு எல்லாம் ஆடி கடவுளை எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது போய் வருகிறேன் என்று சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வெளியே இல்லை, நம்ம மனசுக்குள்ளே தாங்க இருக்கார். யாருங்க சொன்னது வயசானதுக்கு அப்புறம் தான் போகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகணும்? காசியை பார்த்த புண்ணியம் நான் இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேங்க. நாளைக்கு காசியோட பாதி கதையை பார்க்கலாம். பாய்.